டக்குன்னு செய்ய ஒரு சின்ன பாஸ்தா ரெசிபி பார்க்கலாமா? ஏதாவது எல்போ சைஸ் பாஸ்தா எடுத்துக்கோங்க. எல்போ சைஸ் இல்லை, எல்போ பாஸ்தா. அது கூட 3 தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பேனில் பட்டர், அப்புறம் பூண்டு ரஃபாக சாப் பண்ணிவிட்டு, ஆனியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு, மைதா ஒன்றுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டு, அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த மைதா நல்லா வேகணும். வெந்துட்டக்கப்புறம் பால் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. சும்மா பேக்கெட் பாலே, அது பாஸ்டரைஸ்டு தானே, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் பெப்பர், உப்பு, அப்புறம் மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் ஆட் பண்ணணும். நான் வீடியோ எடுத்தேன்னா ஞாபகம் இல்லை. ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வெந்த தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் அது கூட சேர்த்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு, ஆரிகானோ ஏதாவது இருந்ததுன்னா ஒரு 1 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த வெந்த பாஸ்தா தனியாக வடித்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. வடிச்சிருந்ததை எடுத்து அப்படியே போடலாம். தண்ணியோடு இருந்தால் கொஞ்சம் லூஸாக இருக்கும்ல, நல்லா தான் இருக்கும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சீஸ், ஏதாவது ஒரு சீஸாக நீங்கள் ஷெட் பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த ஸ்லைஸில் கிடைக்கிறத 1 2 பீஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி